எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக இருக்கும். பல்க் ஷாப்பிங் சொல்லலாம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 10,180 rupees, 10,180 ரூபாய். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கோல்டு எடுக்கிற மாரி இல்லைனால சில்வர் போயிட்டோம். ஸோ சில்வர் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அட்லீஸ்ட் கோல்டு தான் நம்மளால் சேர்க்க முடியல சரியா, அட்லீஸ்ட் நம்ம சில்வர்னா வெள்ளினா சேர்க்க ஆரம்பிக்கலான்ட்டு ஸோ இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன ரேட்டு, எவ்வளோ இதுக்கு வேஸ்டேஜ் போட்டாங்க, எவ்வளோ மேக்கிங்காக வேஸ்டேஜான்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுக்கும் வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாமே இருக்குது வெள்ளிக்கும். ஸோ இன்னும் வாங்கிட்டு வந்துக்கிறோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஆத்மா விளக்குன்னு வாங்க. ஸோ இது ரொம்ப நாள் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க அம்மா. சரி இது எனக்கு ஏன் ஷாப்பிங் இல்லை, இது அம்மாவோட ஷாப்பிங். பட் அம்மா கூட நான் போயிருந்தேன் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒன்று. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பில்லு தான் போடுவாங்க, தனித்தனி தான் ஒரு இது. பட் அதுவே அவங்க பேர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஜோடியாக வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இது ஆத்மா விளக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கிராம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டக்கிட்ட இது 35 கிராம்ஸ், இது ஒரு 35 கிராம்ஸ், இது ஒரு 35 கிராம்ஸ். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 70 கிராம்ஸ். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இருந்தது ஒரே ஒரு செட்டு தான் நினச்சிக்கிறேன். அதுவே நான் வாங்க சொல்லிட்டேன் அம்மாவை. சரி வாங்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கின்னா கிராம் ரேட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். வெள்ளி இன்றைக்கின்னா கிராம் ரேட் பார்த்திங்கன்னா 134 rupees. ஸோ 134 ரூபா. ஸோ இன்னையோட வெள்ளி ரேட்டு 1 கிராம். ஸோ இது 70 கிராம் இருக்குது. 70 கிராம்னா இது ஒன்று 34 rupees, 34 கிராம்ஸ், இது ஒரு 34 கிராம்ஸ். ஸோ ரெண்டு ஆக மொத்தத்தில் கிட்டக்கிட்ட 70 வரும்னு சொல்லுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் மில்லி கணக்கெலாம் வச்சிங்கன்னா 35, இது ஒரு 35. ஸோ இது ரெண்டு கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா 70 கிராம்ஸ். 70 கிராம்ஸு ப்ளஸ் என்ன சேர்க்குறாங்கன்னா ஜிஎஸ்டி போடுறாங்க, ப்ளஸ் மேக்கிங் போடுறாங்க. இதுக்கு மேக்கிங் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ % மேக்கிங் பார்த்தீங்கன்னா கிட்ட 21% போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க நான் பில்லை பார்த்து நான் சொல்கிறேன். இத்தனைக்கும் அங்கே ஒரு ரேட்டு போடுவாங்க, பட் நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு % குறைச்சி போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபரும் போகிறதில்ல. இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபர் இல்லை. இன்றைக்கினா டேட்டு பார்த்தீங்கன்னா 15, இன்றைக்கி டேட்டு 15 செப்டம்பர் மாதம் போய் எடுத்துகிட்டு வந்தோம் 2025. ஓகேங்களா. இந்த வீடியோ நெக்ஸ்ட் இயர் பார்க்குறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்காக நான் டேட்டு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் ஆகுமா ஒரு நல்ல ஆஃபர் வரதுக்கு. தீபாவளி ஆஃபர் வருதுன்னு நினைக்கிறேன். தசராக்கும் தீபாவளிக்கும் சேர்த்து ஒரு ஆஃபர் போடுறாங்க. இன்னும் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மேலேயோ சரி மேக்கிங் மேலேயோ கிட்டக்கிட்ட 15% லெஸ் பண்ணுற மாதிரி, இல்லை அப் டு 15% ஏதோ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போக அது இல்லைன்னா அந்த ஆஃபர் இல்லைன்னா மெயினாக மேபி கோல்டு வாங்கினா சில்வர் காயின் ஃப்ரீ, 1 கிராம் கோல்டு வாங்கினா 1 கிராம் சில்வர் ஃப்ரீ, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், தீபாவளிக்கு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 70 கிராம்ஸ். ஓகேங்களா. கிட்டக்கிட்ட எங்கள் அம்மா ½ kg கிட்ட வாங்கிட்டு வந்தாங்க. அரை கிலோ வெள்ளி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அப்பா வெள்ளி ரேட்டும் ஏறி போயிடுச்சு. கோல்டு சரி நம்ம கோல்டு தான் எடுக்க முடியலன்னு சொல்லி பார்த்தா கடைசியில் வெள்ளி எடுத்துகிட்டு வந்தோம். வெள்ளியும் பார்த்திங்கன்னா ஏறி போய் கிடக்குது. சரி இது பார்த்திங்கன்னா குத்து விளக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி அம்மா சொன்னாங்க குத்து விளக்கோட போதும் எனக்கு, இது வேணான்னாங்க. சரிம்மா வாங்குறேன், கையோடு இதையும் வாங்கிக்கோ, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம்ன்ட்டு சொல்லி வாங்க வச்சுட்டேன் அம்மாவை. இது ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா அவங்க வித்தவுட் எனி ஆஃபர் இல்லாமல், எனக்கு எதுவும் ஆஃபர் இல்லாமல் 12,000 போட்டாங்க. ஃபஸ்ட்டு பில் 12,000. அதுக்கப்புறம் குறைச்சி ஒரு 11,000 கிட்ட வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக வெளியில் குறைக்கிறது இல்லையா. கோல்டுனா கொஞ்சம் குறைப்பாங்க, வெளியில் அதிகமாக எங்களால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கிட்டக்கிட்ட 12ன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கொட்டேஷனில். அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் மேனேஜ்கிட்டலாம் பேசி ஏதாவது கொஞ்சம் பண்ணி விடுங்க ஆஃபர் மாதிரி ஏதாவதுன்னா, அப்புறம் குறைச்சி ஒரு 1000 ரூபாய் கிட்ட குறைச்சிருப்பாங்க. ஃபைனலாக ஒரு 10,800 அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பில்லை பார்த்து நான் கண்டிப்பாக ஃபைனலாக சொல்கிறேன். இப்போ தெரியாது, இப்போ அப்படியே ரேண்டமாக நான் சொல்லியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா குத்து விளக்கு எவ்வளோ கிராம்ஸு என்னான்ட்டு சொல்கிறேன். ஸோ கிளியராக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ பாக்ஸு தான் பெருசாக இருக்கும், அதனால் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் சின்னது தான். ஸோ எங்கள் அம்மா அதை சொன்னாங்க. பாக்ஸ் ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குங்களா, கொஞ்சம் ஒடுங்கிரும்ன்ட்டுக்காக இல்லை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியுதா பாருங்கள் குத்துவலுக்கு. ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா கவரெல்லாம் இப்போதைக்கு பிரிக்கலை.
வேறு எப்போனா பிரித்தோம்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அம்மா எடுத்துகிட்டு போய் அப்படியே தான் வைக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்டிகை வரும்போது யூஸ் பண்ணலான்ட்டு இருப்பாங்க, அப்போ பிரிப்பாங்க. ஏன்னா இப்போயே பிரித்து வச்சுட்டா கொஞ்சம் கருப்பாக ஆயிரும்க்காக. ஸோ பார்த்திங்கன்னா இது உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளே வந்து கேப் தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா வச்ச நிற்கும். ஸோ இது எவ்வளோ கிராம்ஸ்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 சேர்த்து 400 கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. ரெண்டுமே சேர்த்து 400. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு 400, இது ஒரு 70 கிராம்ஸ் கிட்ட வந்து ஒரு அரை கிலோ. சரி 500 கிராம்ஸ் சேர்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன எவ்வளோ ரேட்டு என்னான்ட்டு எல்லாம் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இது வந்து மயில் போட்ட மாதிரி இருந்துச்சு. மயில் போட்ட மாரி எடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராம்ஸு இங்கே இருக்குது, மயிலையே உட்காந்துக்குது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது இந்த மாடல் தான். ஸோ இந்த டிசைன் தான் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இது தான் தேவைன்ட்டுக்காக நாங்கள் இதுவே எடுத்துகிட்டு வந்தோம். மயில் போட்டதுனால நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ண போதில்லை. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் மட்டும் காமிச்சாங்க, இதை விட சின்ன சைஸ் காமிச்சாங்க. அது 300 கிராம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சரிம்மா எடுக்குது, இன்னும் ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் 100 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டாலும் எடுத்துக்கோன்னு சொன்னால. ஸோ இதோட பெட்டராக கிடச்சி. பார்த்திங்கன்னா நல்லா புளியெலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரொம்ப நேரம் வந்து இதுவாகும். எண்ணெய் ஊற்றி நிறைய ரொம்ப நேரம் வந்து எரியலாம், அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா 20% போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ 20% வேஸ்டேஜ்னால் பார்த்திங்கன்னா 60 கிட்ட வந்து 65,000 ஆயிடுச்சு. இது வந்து 65 ப்ளஸ் ஜிஎஸ்டி அது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ கிட்ட பார்த்திங்கன்னா 65 எல்லாம் சேர்த்து 65 ஆயிடுச்சு இது. ஸோ பார்த்திங்கன்னா யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கலாம். இது 2 சேர்த்து 400 கிராம்ஸ். நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, பார்வையாகவும் இருக்குது, டீசெண்டாக இருக்குது. ரொம்பலாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ இது 2ம் 1/2 kg ஆயிடுச்சு. இன்றைக்கி இன்னும் ஒரு 30 கிராம் எடுத்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா ரவுண்டாக 1/2 kg ஆகிருக்கும். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ இதுவே வந்து ரொம்ப கஷ்டம்தான். இது டோட்டல் பில்லு எவ்வளோன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ எடுக்கிற கோல்டே ஏறிட்டுக்குது, சில்வரும் வர வர ஏறிட்டே இருக்குது. எனக்கு என்ன ஆப்ஷன்னா சில்வர் கூட சேர்த்தாலும் நாளை பின்னைக்கு அது கொஞ்சம் வர்த்து தான் நான் நினைக்கிறேன். சரி வாங்க பில்லை காமிச்சு விட்ருவோம். ஸோ இன்றைக்கி தான் இப்போ தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம், உடனே காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என் தாலி கொடி வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அது வீடியோ ரெடி ஆகிடுச்சு, நான் அப்லோட் பண்ணதுக்கான லேட் ஆகிட்டேன். அதையும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி என்ன கிராம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 34 கிராம்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கோட பில்லு தான். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கிற பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் குத்துவலுக்கு வந்து இது வந்து எவ்வளோ கிராம்ஸ் இருக்குதுன்னு 200 கிராம்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து ஸோ இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து 134 ருபீஸ் ஒரு கிராம் ரேட்டு. அப்புறம் அது போக வந்து குத்துவலுக்கோட கிராம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒன்று 200 கிராம்ஸ் இருக்குது. டோட்டல் வந்து 2 சேர்த்தா 400 கிராம்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தனித்தனியாக பில் தான் கோட் பண்ணுவாங்க. ஸோ போடும்போது பேராக தான் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதோடைய அமௌண்ட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 31,000 ஆகுது. ஒன்று எடுத்திங்கன்னா 31,000. அது போக மறுபடியும் வந்து இன்னொன்று குத்துவலுக்கு வந்து 208 கிராம்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் வேரி ஆகும். பட் அவங்க மேட்ச் பண்ணி தான் பேர் பண்ணி வைப்பாங்க. இது வந்து 28 ஏதோ இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், 208 கிராம்ஸ். ஸோ ஒரு 8 கிராம்ஸ் கிட்ட வந்து ஏதோ ஒன்று கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 32 கிராம்ஸ், 32,000. ஸோ சேம் ரேட்டு தான். இது எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னா 15% போட்டுக்கிறாங்க. ஸோ இதோட மேக்கிங் எவ்வளோ போட்டுக்கிறாங்கன்னா வேல்யூ ஆடட் காஸ்ட் வந்து 15% போட்டுக்கிறாங்க. ஸோ 4,400, இது வந்து 4,200. ஸோ 4,800 கிட்ட 8,700 கிட்ட நம்ம பே பண்ணிக்கிறோம். 8,600-700 கிட்ட வெறும் இது மட்டும் மேக்கிங் மட்டும் பே பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே நாங்கள் காமிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா 25% சொன்னாங்க.
எடுக்க சொல்ல 21% சொன்னாங்க, இது வந்து 25 சொன்னாங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் கம்மி பண்ணி 15% போட்டாங்க. தெரிஞ்சவங்க ரெகுலராக நம்ம போயிட்டுருக்கோம் ஜிஆர்டினால 15.75% போட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்லு. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4200 + 4400. ஸோ இது வந்து 2 கிளியர் ஆயிடுச்சு. 15.75% போட்டுக்கிறாங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா இது சின்னது. ஸோ ஆத்மா விளக்கு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து ஜோதி விளக்குன்னுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து 35 கிராம்ஸ் இருக்குது. 35 கிராம்ஸ். அப்புறம் இது வந்து 34 கிராம்ஸ் சின்னது. ஸோ 2 சேர்த்து ஒரு கண்டிப்பாக ஒரு கிராம் வேரி தான் இருக்கும். ஸோ டோட்டலி இதுக்கு எவ்வளோ பர்சன்ட்னா 18% போட்டுக்கிறாங்க. ஏன்னா சின்னது இல்லைங்களா, சின்னதெல்லாம் எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமாக பர்சன்டேஜ் போகிறாங்க மேக்கிங் மேலே. பெருசெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா 18.75, இதுவும் 18.75. இதுக்கு எவ்வளோனா 1000 rupees கிட்ட. இது வந்து மேக்கிங் வெரி 1000 rupees கிட்ட தான் போட்டுக்கிறாங்க. இது போக நம்ம ஜிஎஸ்டியும் கொஞ்சம் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 1122. ஸோ அது பார்த்திங்கன்னா 1000 கிட்டக்கிட்ட. இது 2 ஜிஎஸ்டி சேர்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்குள்ளே ஜிஎஸ்டி. 2500 ரூபாய் ஜிஎஸ்டி ப்ளஸ் செய்கூலி பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய். ஸோ கிட்டக்கிட்ட 16,000 ரூபாய் 17,000 ரூபாய் கிட்டக்கிட்ட நம்ம வந்து இன்றைக்கி கிராம் தவிர எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்போம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 77,000 ஆயிடுச்சு. இது வரையும் ஒரு செட்டுக்கு 75,000. டோட்டல் கிராம்ஸ் எவ்வளோ வாங்கிக்கணும்னா பார்த்திங்கன்னா இதோட எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணால் 480 கிராம்ஸ். ஜஸ்ட்டு ஒரு 20 கிராம்ஸ் கம்மியாக இருக்குது. ஒரு half kg சில்வருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓகே வர்த்துன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காஸ்ட்டுக்கு இது வாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எங்கள் அம்மா ரொம்ப நாள் இது வாங்கணுன்ட்டு இருந்தாங்க. இது ரொம்ப தள்ளி போட்டாங்க. ரேட் இன்னைக்கு கம்மியாகவும் நாளைக்கு கம்மியாகவும், அது எப்போயுமே கம்மியாகிற மாரி இல்லை. சரி இன்றைக்கி ஃபைனலாக வாங்கிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஆனால் மேக்கிங் எல்லாம் காஸ்ட்லியாக பாருங்கள். இது பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் வெறும் 1000 + ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வாங்கலாம். பட் ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 134ன்ட்டு. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 54 rupees இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டோம். 60 rupees இருக்கும்போது விட்டுட்டோம். 70 rupees விட்டுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுளாக நிற்கிது. இப்போ 1 kg சில்வர் நம்ம வாங்கினா பாருங்கள், இப்போ இந்த அமௌண்ட் டபுள் 77 + ஒரு 77 போட்டிங்கன்னா 1 kg கிட்டக்கிட்ட வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 1.5 lakh வச்சிங்கன்னா 1 kg வந்துடும் வித் மேக்கிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். பாய்.